அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் சிறப்பு பற்றி இந்த காணொளியில் காண்போம். திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி சிவகாம சுந்தரி தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். நீண்ட நாட்களாக இவர்களுக்கு குழந்தை இல்லை. சஷ்டி விரதமிருந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றனர். குழந்தைக்கு குமரகுருபரன் என்று பெயர் வைத்தனர். பிறந்ததிலிருந்து அக்குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. பெற்றோர் மிகவும் வருந்தினர். உடனே பெற்றோர் இக்குழந்தை முருகன் கொடுத்த வரம், அதனால் அவரிடமே கூட்டிச் செல்வோம் என்று குழந்தையை திருச்செந்தூருக்கு அழைத்துச் சென்றனர். முருகனிடம் ஏக்கத்துடன் வேண்டினர். நீ கருணைக்கடல் ஆயிற்றே, இந்த குழந்தைக்கு மட்டும் கருணை காட்டாதது ஏன் என மனமுருகி பிரார்த்தித்தனர். பிறகு குழந்தை முருகப்பெருமான் மீது கவிமழை பாடத் தொடங்கியது. பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு என்று கந்தர் கலிவெண்பாவை திருச்செந்தூர் முருகன் மீது பாடத் தொடங்கியது. இந்நூல் முருகனின் தோற்றத்தை கேசாதி பாதம் வரை வர்ணிப்பதோடு மட்டுமல்லாமல் துன்பம் நீங்கவும் கல்வி ஒழுக்கம் போன்றவற்றை அருளவும் பாடப்படுகிறது. இந்நூலுக்கு குட்டி கந்தபுராணம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. கந்தபுராணத்தின் சுருக்கமாகவும் இந்த நூல் கருதப்படுகிறது. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. விழிக்கித் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கித் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கித் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கித் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்கிறார் அருணகிரியார். கந்தனுண்டு கவலையில்லை என்ற நம்பிக்கையோடு கந்தனை வணங்குவோம். வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.